ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாய்ஸ் அண்ட் விஷன். இங்கிலீஷில் பேசணும், ஆனால் கூட பேச யாருமே இல்லையா? நீங்கள் தனியாகவே கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். உங்களுக்காகவே நான் சில டிப்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஷேடோயிங் டெக்னிக். இந்த டைப் ஆஃப் ப்ராக்டிஸில் ஒரு வீடியோ இல்லை ஆடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வேர்ட் பை வேர்ட் ரிப்பீட் பண்ணுறது மூலமாக பேசலாம். ப்ரினன்சியேஷன், ஸ்பீட், டோன் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுங்கள். இது மூலமாக நம்ம நிறைய விஷயத்த மாற்றிக்க முடியும். செகண்ட் ஒன், ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். உங்கள் வாய்ஸை ரெக்கார்டில் கேளுங்க. அப்போ தான் நீங்கள் எங்கே பாஸ் ஆகுறீங்க, அப்புறம் உங்களோட ப்ரினன்சியேஷன் மிஸ்டேக், கிராமர் கிளியராக இருக்கா, இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்களே கவனிக்க முடியும். தேர்ட் திங், டாக் டு யுவர் செல்ஃப். அது எப்படி? ஜஸ்ட் உங்களோட சரௌண்டிங்ஸ், தாட்ஸ் இது எல்லாத்தையும் இங்கிலீஷில் நரேட் பண்ண பழகுங்க. தப்பாகவே இருந்தாலும் உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், vocabulary அண்ட் இடியம். தினமும் புது புது வார்த்தைகளை கற்றுக்கங்க. அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஃப்ளூவன்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இடியம் தான் ஒரு பெஸ்ட் பார்ட்னர். நெக்ஸ்ட் ஒன், ரீட் லவ் டெய்லி. தினமும் வாசிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதுவே இங்கிலீஷில் வாசிக்க ஆரம்பிங்க. அதுவும் சத்தமாக வாசிங்க. அப்போ தான் நம்மளுடைய ஹெசிடேஷன் நம்மளை விட்டு போயிடும். அண்ட் சத்தமாக வாசிக்கும் பொழுது தான் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்றதை நம்ம நோட் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலி இமிட்டேட் நேட்டிவ் ஸ்பீக்கர். ஒரு இங்கிலீஷ் வீடியோ இல்லை ஆடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? மேக்ஸிமம் அவங்களோட சென்டென்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் அகெயின் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மூலமாக அக்சென்ட்டை நாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். சில வார்த்தைகளை நாம் ஒரு மாதிரி உச்சரிப்போம், நேட்டிவர்ஸ் வேறு மாதிரி உச்சரிப்பாங்க. அது ஃபனட்டிக்ஸில் நாம் எப்படி கரெக்ட் பண்ணணுன்றதை லேட்டர் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே அப்டேட்டட் வித் VNV.